அவர் வேட்பாளரை அறிவிக்கிறார். இந்த மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய், மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் அறிவிக்கிறார் இல்லையா? அதுல கீழே ஒரு வார்த்தகம் இருக்கு. அந்த எல்லாத்தையும் அறிவிச்சு முடிச்சுட்டு, என்னடா இது எல்லா தொகுதியிலையும் விஜய் தான் வேட்பாளரா அப்படின்னு இருக்குல்ல, அதை முதற்கொண்டு எழுதி வச்சிருக்காங்க. இவரு பேப்பரை கொண்டு வச்சது மட்டும் இல்லாம அதுல இப்பொழுது மக்களை பார்த்து நீங்கள் ஆவேசமாக பேசவும் அதை எழுதியிருக்காங்க. இப்பொழுது வலது பக்கம் திரும்பி, பேச்சுல மேடையில வலது பக்கம் திரும்பி இந்த இடத்துல நீங்க பேசவும் அப்படின்னு எழுதியிருக்கு, ரவுண்டு போட்டு வச்சிருக்கு. நெஞ்சில் குடியிருக்கும் உங்க எல்லாருக்கும் உயிர் வணக்கம், உயிர் வணக்கம், உயிர் வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நாம் தமிழ் கட்சி 3 முறை போடும். அது மாதிரி உயிர் வணக்கம்னு சொல்லலாம், உயிர் வணக்கம், உயிர் வணக்கம், அது முதற்கொண்டு எழுதியிருக்காங்க. 3 முறை உயிர் வணக்கம் சொல்லவும், சிங்க பெண்களை சிங்க குட்டிகளை சொல்லவும். ஒரு 33 நிமிட உரையை ஒருத்தன் எழுதி வச்சு படிக்கிறான்னா இவன் எப்படி மக்களுக்கான தலைவனாக இருக்க முடியும்? அதான் நம்மகிட்ட இருக்க கேள்வி.